வணக்கம், நான் உங்கள் ஷிவ். இங்கே ஒரு சில டெக்னிக்ஸ்லாம் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். அதோட சேர்த்து வாட்ஸ்அப்பில் புது அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. என்னங்கிறதையும் 200 மெகா பிக்சல் கொண்ட ஒரு ஃபோன் கூடிய சீக்கிரம் நமக்கு வரப்போகுது. அதை பற்றின ஒரு அப்டேட்டை நம்ம பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும். மைக்ரோசாஃப்டில் வேலை செஞ்ச எல்லாருக்குமே 1 லட்ச ரூபா போனஸ் அறிவிச்சிருக்காங்க. ஆமாங்க, மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தில் பகுதி நேரமாகவோ முழு நேரமாகவோ வேலை செய்யும் அனைத்து ஊழியர்களுக்கும் 1 லட்ச ரூபா போனஸ் தொகை அறிவிச்சிருக்காங்க. இது கொரோனா காலகட்டத்தில் உலகம் முழுவதும் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு எல்லாருக்குமே. இருந்தாலும் தொழில்நுட்பம், மருத்துவம் இவங்கெல்லாம் நேரங்காலம் பார்க்காம எப்போதுமே இயங்கிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஏன்னா அதற்கான அத்தியாவசிய தேவையும் அதிகரிச்சுட்டு தான் இருந்துச்சு. அந்த விதத்தில் தனது நிறுவனத்தில் வேலை செஞ்ச 1,75,508 பேர் ஊழியர்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. அவங்க எல்லாருக்குமே 1 லட்ச ரூபா பரிசு வழங்க போதான் அறிவிச்சிருக்காங்க. ஆனால் மைக்ரோசாஃப்ட் துணை நிறுவனமான கிட்ஹப், எனிமேக்ஸ் அதில் பணிபுரிய ஊழியர்களுக்கு மட்டும் இது பொருந்தாதுன்னு சொல்லியிருக்காங்க. அறிவிச்சிருக்கிற அத்தனை பேருக்கும் நான் அந்த போனஸ் கொடுக்கணும்னா மொத்தமாக $200 பில்லியன் தேவைன்னு அந்நிறுவனம் சொல்லியிருக்காங்க. இது அந்த நிறுவனத்தோட 2 நாள் வருமானம். சமீபத்தில் ஒரு கேமு அதிக விலைக்கு ஏலத்தில் விலை போயிருக்கு. கேமு 90s கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்ச கேமும் கூட. ஆமாங்க, சூப்பர் மேரியோ கேம். அமெரிக்காவில் இருக்கிற ஹெரிட்டேஜ் ஆக்ஷன்கிற நிறுவனம் சூப்பர் மேரியோ 64 கேமை ஏலத்தில் விற்றாங்க. இது பேரே வெளியிடாத ஒருத்தர் $15 லட்சம் ஏலத்தில் வாங்கியிருக்காரு. நம்ம இந்தியா மதிப்பில் பார்த்தோம்னா 11,62,500,000 கொடுத்து வாங்கியிருக்காங்க. இவ்வளோ தூரம் கொடுத்து வாங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சேகரிக்கும் பொருளாக பார்க்குறாங்க. அந்த விதத்தில் N64 கன்சோல் நிண்டெண்டோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கு சொந்தமான இந்த சூப்பர் மேரியோ கேமு பெரும் தொகைக்கு விற்கப்பட்டு லாபம் பார்த்துருக்காங்க. இந்த நிறுவனம் பல லட்சம் கேமர்களை கவர்ந்த நிறுவனம். அதன் அடிப்படையில் ஏற்கனவே நிறைய கேம்ஸ்லாம் ஏலம் விட்டு நல்ல லாபம் பார்த்துருக்காங்க. அதிக தொகைக்கு விற்பனை ஆகிருச்சு, சாதனையும் படைச்சிருக்கு. 1 MPலேருந்து ஆரம்பித்த கேமரா இப்போது 200 MP வரைக்கும் கொண்டு வந்திருக்காங்க டெவலப் பண்ணி. 64 மெகா பிக்சல் கொண்ட ஒரு கேமராவையே நம்ம பெருசாக நினைக்கிற இந்த காலகட்டத்தில் 200 MP கேமராவை இப்போது கொண்டு வர போகிறாங்க. கூடிய சீக்கிரம் நம்ம கையில் அதில் கிடைக்க போகுது. ஆமாங்க, பல மொபைல் நிறுவனங்கள் போட்டி போட்டு பல அம்சங்களை மொபைல்களை குறைந்த விலையில் கொடுக்குறாங்க. அந்த விதத்தில் ஜியோமி நிறுவனம் பல புது முயற்சிகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. குறிப்பாக மொபைல் பேட்டரியில் சீக்கிரமாக சார்ஜ் ஆகிற விதத்தில் சார்ஜரை சமீபத்தில் தான் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போது 200 மெகா பிக்சல் கொண்ட மொபைலை கூடிய சீக்கிரம் விற்பனையை கொண்டு வர இருக்காங்க. முதல்ல சாம்சங் நிறுவனம் தான் அதிகபட்ச மெகா பிக்சல் கேமராவை அறிமுகப்படுத்துவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த தருணத்தில் ஜியோமி நிறுவனம் முந்திக்கிட்டாங்க. சாம்சங்கை பொறுத்த வரைக்கும் தற்போதைக்கு அதிகபட்ச மெகா பிக்சல் கொண்ட கேமரா வெளிவராது அப்படின்னு இப்போ அறிவிச்சிட்டாங்க. எதனால் இப்படி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை 200 மெகா பிக்சலை விட அதிக மெகா பிக்சல் கொண்ட கேமராவை வெளியிடுறதுக்காக காலதாமதமானாலும் ஆகலாம் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்க்குறாங்க. பார்ப்போம், கூடிய சீக்கிரம் நம்ம கையிலையும் 200 மெகா பிக்சல் கொண்ட கேமரா வரப்போகுது. வாட்ஸ்அப்பில் நியூ அப்டேட் ஒன்று கொடுத்துருக்காங்க. வாட்ஸ்அப்பில் இப்போ அடிக்கடி ஏதாவது ஒரு புது அப்டேட் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அந்த விதத்தில் இப்போ ஒரு புது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அப்டேட் தான் இப்போ அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுவும் ரொம்பவே வரவேற்கத்தக்கத அப்டேட்டு தான் இது. பொதுவாக நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோவை சென்ட் பண்ணும்போது அதோட குவாலிட்டி கம்மியாகி தான் போகும். அதாவது ஆட்டோமேட்டிக்காகவே கம்ப்ரஸ் ஆகி தான் அது சென்ட் ஆகும். அப்படி ஆகும்போது சரியான குவாலிட்டியோட ஃபோட்டோஸ் நமக்கு கிடைக்கிறது கிடையாது. அவங்களே ஃபோட்டோவை தகுந்தா போல் குவாலிட்டியை குறைச்சி அனுப்புவாங்க. இப்போ அந்த ஆப்ஷனை நம்மக்கிட்டேயே கொடுக்க போகிறாங்க. ஆமாம்,
ஒரு ஃபோட்டோவை நாம் சென்ட் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ ஹை குவாலிட்டியில் சென்ட் பண்ணணுமா அல்லது லோ குவாலிட்டியில் சென்ட் பண்ணணுமாங்கிறது நாமளே முடிவு பண்ணிக்கலாம். அதாவது ஃபோட்டோவோட ஒரிஜினல் குவாலிட்டியோடையே நம்ம அனுப்ப முடியும். இதுக்கு நம்ம வாட்ஸ்அப் செட்டிங்கில் ஸ்டோரேஜுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா டேட்டா மெனு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ அப்லோடு குவாலிட்டி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி 3 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது ஆட்டோ, பெஸ்ட் குவாலிட்டி, டேட்டா சேவர். ஆட்டோங்கிற செலக்ட் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப்பே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபோட்டோவோட குவாலிட்டியை மாற்றி அனுப்பும். அதாவது இப்போ உள்ள போல். செகண்ட் ஆப்ஷன் பெஸ்ட் குவாலிட்டி. பெஸ்ட் குவாலிட்டிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோவோட ஒரிஜினல் குவாலிட்டியோடையே அது சென்ட் ஆகும். தேர்ட் ஒன் டேட்டா சேவர். டேட்டா சேவருங்கிறத செலக்ட் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ லோ குவாலிட்டிலேயே உடனே சென்ட் ஆகிடும். இந்த 3 ஆப்ஷனை ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே செலக்ட் பண்ணி சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ நீங்கள் அனுப்பும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் சேவ் பண்ண செட்டிங்ஸோடையே அந்த ஃபோட்டோ சென்ட் ஆகும். இது இப்போதைக்கு வாட்ஸ்அப் பீட்டா வெர்ஷன்களை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறத அறிவிச்சிருக்காங்க. இந்த அப்டேட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்த்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதே போல் நியூஸ் இன்னும் நிறைய வேணும்னா உங்களுடைய கமெண்ட்ஸும் உங்களோட லைக்ஸும் தான் எனக்கு மோட்டிவேஷன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு தவறாமல் வந்து கிடைக்கும். நல்லதே நடக்கும், மகிழ்ச்சியாக இருப்போம். நன்றி, வணக்கம்.